வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வானதி சீனிவாசன் அவர்கள் பேசிய பேச்சு, அதை தொடர்ந்து எழக்கூடிய சர்ச்சை, அண்ணாமலைக்கே டஃப் கொடுக்குறாரா அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா அண்ணாமலை ஒரு பக்கம் செய்திகள் நிறையா வந்துட்டு இருக்குது அண்ணாமலையை பற்றி. மோடி அவர்களை சந்திக்க போகிறாரு, அப்புறம் வந்து அந்த ஆடியோ வெளியிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்புறம் அந்த கிறிஸ்டின் கோயிலில் போய் இந்த தகராறு பண்ணது, அது ஒரு பெரிய வைரல் வீடியோ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வானதி சீனிவாசன் பேசிய கருத்து இன்றைக்கி வாத பொருளாக இருக்குது. ஏன் நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோன்னா, தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், அந்த அண்ணாமலை அவர்கள் போய் அந்த கிறிஸ்துவ அந்த மாதாவுக்கு வந்து மாலை போடுறதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் 10,000 பேர் இறக்குறவா அப்படின்னு கேட்டது. அதுக்கு நம்ம எந்த வீடியோவும் போடல. நிறைய பேர் கேட்டாங்க எங்கள் வீடியோ போடலங்கும்போது, நம்மை பொறுத்தவரையில் எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் செல்வதற்கு உரிமை இருக்குது. தேவையில்லாமல் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பண்ண வேணாம், பிரச்சனை பண்ணியிருக்க வேணாம் தான் நம்மளோட ஏறணும். விட்டுருக்கலாம், அவர் மாலை தானே போட்டு போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா இவரும் 10,000 அப்படின்னு சொன்னது இவர் பண்ண தவறு தான், அதையும் நம்ம சொல்கிறோம். மாலை போட விடாதது அவர்கள் தப்பு, இவரும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்க வேணாங்கிறது நம்ம தப்பு. அதனால தான் நம்ம வீடியோ போடல. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வானதி பேசிய கருத்து, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை பொது வழியில் எப்படி இவர் சொல்கிறாரு? ஒருவேளை இல்லை தெரியாமலாம் சொல்ல மாட்டார், தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. அப்போ பார்க்கக்கூடிய பிஜேபியில் இருக்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொன்னது இல்லைங்க, அவங்க டஃப் கொடுக்குறது அண்ணாமலைக்கு. ஏன்னா அண்ணாமலை லைம் லைட்டில் இருக்கார், ஏதோ ஒன்று பேசணும். ஒரு பக்கம் பாடகி சித்ரா, அதற்கு ஆதரவாக குஷ்பு, இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் நம்ம இருக்கமா இல்லையானே தெரியலையே. நான் பிரைம் மினிஸ்டர் வரும்போது நம்மளும் இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் பண்ணுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி என்ன பேசினார்? உதயநிதி ஒரு கருத்து சொல்கிறார், அந்த மசூதி இருந்த இடத்த இடிச்சுட்டு கோயில் கட்டினது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு. அது உதயநிதி மட்டுமல்ல, எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லா கட்சியிலும் பெரும்பாலும் திருமாவளவன் எல்லாரும் சொல்லுவாங்க, அநீதி இழைக்கப்பட்டு விட்டது அப்படிம்பாங்க. நம்ம உங்களுக்கு திமுக காயிற விஷயம் இருக்கும், திமுக பண்ணுறதெல்லாம் சரின்னு சொல்லலை, நம்ம அவர்களும் அரசியல் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதில் சொன்ன வானதி சொல்கிறாங்க, ஏற்கனவே அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்தது, கோயிலை இடித்து விட்டு தான் மசூதியை கட்டினாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு அப்படின்னாங்க. உச்சநீதிமன்றம் எப்போங்க அப்படி சொன்னது? அதாவது என்ன, நீங்கள்லாம் நம்ம ஒன்றும் புரியல, என்ன நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து முன்னால் பாரத் மாதா கி ஜெய்ன்னு இருப்பாங்களா, அவங்க வேணால் ஓகேங்களாம். ஒரு மறுபடியும் நம்ம தாழ்மையாக சொல்கிறோம், வானதி சீனிவாசன் அப்படிங்கிற ஒருவர் பேசியிருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பொறுப்பு வாய்ந்த எம்எல்ஏவாக இருக்கீங்க, சட்டசபையில் வேறு எங்களை பேச விடலை அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் பேசக்கூடிய கருத்து அது என்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சொன்னிச்சு? உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? சரி, அப்போ இன்னொரு லாஜிக்காக ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு தெரியாது, இந்த பாரத் மாதா கிஞ்சன் சரி தெரியாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம கேட்குறோம். அப்படி ஒரு வேலை அங்கே வந்து கோயிலே இருக்குதுப்பா, இடிச்சிட்டு மசூதி கட்டியிருந்தாங்கன்னா அப்புறம் மசூதிக்கு எதுக்கு 5 ஏக்கர் ஒதுக்குறாங்க? உங்கள் கோயில் தான், அதை இடிச்சிட்டு தானே மசூதி கட்டினாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு வேறு சொல்கிறீங்க. அப்புறம் இதுக்கு மசூதிக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க, அது இன்னும் கட்டல, அது வேறு விஷயம். உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? இந்த வழக்கு வரும்போது இந்த மாதிரி உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் தலையிடலை. ஒன்று, தொல்லியல் துறை கூட அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்து அது இடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எந்த தகவல்களும் இல்லை அப்படி தான் சொன்னிச்சு. அங்கே கோயில் இருந்துச்சுன்னு சொன்னிச்சா? இன்னும் குறிப்பாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அங்கே வேறு கட்டடங்கள் இருந்ததுன்னு சொன்னிச்சே ஒழிய அங்கே கோயில் இருந்ததுன்னெலாம் சொல்லலை. அப்போவே இந்த நீதியரசர்கள் கொடுக்கும்போது கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்க, என்னங்க இப்படி தீர்ப்பு சுருக்குது, மத நம்பிக்கைகளுக்கு உள்ளே நம்ம போகல, பெரும்பான்மையான மக்கள் நம்புகிறாங்கங்கிற வார்த்தையோடு முடிக்குது. நம்ம என்ன கேட்குறோம், பெரும்பான்மையான மக்கள் வானதி சீனிவாசன் மாதிரி அவங்க நினைக்கிறது வந்து பெரும்பான்மையான மக்கள் இங்கே ஆங்கிலேயரே படையெடுக்கலை அப்படின்னு நினச்சா அது உண்மையாயிருமா? இன்னும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறோம், முகலாய ஆட்சியில் முகலாயர்கள் இங்கே வந்தார்கள், இங்கேயே இருந்தார்கள், இங்கேயே தன்னுடைய தன்னுடைய மக்களோட குடியிருந்தாங்க, அனுபவிச்சாங்க, போனாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க நாட்டுக்கு போனாங்க. ஆனால் முகலாயர்கள் அப்படி பண்ணல. அவர்கள் இடிக்கிறதுனா நிறைய கட்டடத்தை இடிச்சிருக்க முடியும். இவங்க லிஸ்ட்டு பெருசாக கொடுத்து அது தொடர்ந்து ஒரு பொய்ன்னு தெரிஞ்சே பேசுகிறதுக்கு பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸு. போகிற போக்கில் அப்படியே அடிச்சு விட்டு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் சொன்னிச்சுன்ற அப்புறம் தெரியாத மக்கள் ஏன் நினைப்பாங்க, நீதிமன்றமே சொல்லு. ஏன்னா எப்பயுமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றம் சொல்லிச்சு. நம்ம என்ன கேட்குறோம், அதே நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? குஜராத்தில் இருக்கக்கூடியவங்க பொய் சொல்லி உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றிருக்காங்கிறாங்களே. குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசு உங்கள் அரசு தானே, அப்போ உங்கள் அரசு பொய் சொல்லுது. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, குஜராத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு. இதான் இது லட்சணமானு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? குறிப்பாக சொல்கிறதுனா என்னங்க, ஒரு நாட்டுடைய பிரதமர் என்ன
ஒரு பெரிய நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார், இல்லை முதலீடுகளை வர வைச்சாருங்கிறத விட்டுட்டு விரதம் இருக்கிறேன், அதுக்கப்புறம் 2 நாள் கடும் விரதம் இருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் நான் போவேன், எல்லோரும் வீட்டில் மணி ஆட்டுங்க. இது ஒரு கோயில் திறக்கிறதுக்கு இந்தியாவில் அநேகமாக விடுமுறை விட்டு இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன். மத்திய அரசு அலுவலகத்துக்கு சாயங்காலம் பாதி நாள் விடுமுறை. எதுக்குங்க அது? எல்லாருடைய எண்ணங்களிலும் நீங்களே சொல்கிறீங்க, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். யாருடைய நம்பிக்கையும் யாரும் குறைக்கக்கூடாதுங்க. மத நம்பிக்கை தனிப்பட்ட விஷயம். அதை போய் எடுத்து அரசியலை கலந்து இதை ஒரு பெரிய விஷயமாக்கி அப்புறம் பூசாரிக்கு எதிரி இப்படி போயிட்டு இருக்கும்போது நானும் லைம் லைட்டில் இருக்கேன். அதாவது சொல்லுவான்ல, என்னங்க எல்லோரும் நம்மளை மறந்துடுவாங்க பொழுது, எல்லோரும் ஆளாள் ஸ்கோர் பண்ணுறாங்க, நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கோமே போடு. இன்னும் ஏற்கனவே நீங்கள் இந்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் மேலே அண்ணாமலை தரப்பு அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அண்ணாமலைக்கு வேணும்னே உங்கள் பிரச்சனை ஏற்படுத்துறது இவங்க தான். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி கோயம்புத்தூரில் அண்ணாமலை வேக வேகமாக பிஜேபி டெவலப் பண்ணாலும் இவங்க அதிமுககாரங்க கூட சேர்ந்து டவுன் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை நிற்க வைக்கக்கூடிய ஆளுங்க ஜெயிக்கக்கூடாதுங்கிறது இவங்க எண்ணம். நம்ம சொல்லலை, அவங்க கட்சியாரன்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ள அவ்வளோ சண்டை. இல்லைனா நாங்கள் அக்கா தம்பின்னு ஏன் சொல்லணும்? ஒருத்தர் அக்கா தம்பின்னு மேடையில் சொன்ன என்ன அர்த்தம்? வெளியிலடா அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் கமலாலயத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் போங்க, எல்லா பத்திரிக்கை எந்த பத்திரிக்கையாவது மிகப்பெரிய ஒரு சண்டை போயிட்டுருக்குது அங்கே. என்ன ஒன்று, வானதி சீனிவாசனுடைய தொகுதிக்கு அண்ணாமலை நடைபயணம் போகும்போது கூட இவங்க வரல. டெல்லியிலேருந்து வேகமாக வந்தாங்க, ஞாபகம் இருக்கும். டெல்லியிலேருந்து சொல்லி அனுப்புனாங்கன்ட்டு வார்னிங் செய்த டெல்லி. இன்னும் குறிப்பாக சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வானதி அக்கா செஞ்ச விஷயம், பிரதமர் மோடி அவர்கள் காலில் அவ்வளோ போய் அதெல்லாம் கண்டிச்சாரா இல்லையா கேட்டால் அதுக்கப்புறம் சொன்னாங்க கண்டிக்கலாம் இல்லை, வேணான்னு சொன்னாங்க. அதாவது பதவிக்காக காலை பிடிப்பார் அப்படின்னு நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் கிடைக்கும். அதாவது இன்றைக்கி நீங்கள் மோடி அவர்கள் காலை விடுறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இன்னொன்று, நீங்கள் காலில் விழுறதுனாலேயே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துருங்கிறது மோடி நினைப்பாரா நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் அடுத்து நீங்கள் எலெக்ஷனில் என்னென்னா உங்கள் தொகுதி மக்கள் உங்களுக்கு எப்படி வாக்களிப்பாருங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க. கமலுக்கே வாக்களிச்சிருக்கலாம் போலகுதுன்னு. அதையும் புலம்பெல்லாம் கேட்க முடியுது. நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு. இன்னும் கடந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் வருது. நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருந்தீங்க, இப்போ வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வருது இல்லை. எப்படி நீங்கள் இருந்தீங்க, இப்போ எப்படி சொத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒருத்தரை பற்றி கை காட்ட போது அதிமுக ஊழல், அவங்க ஊழல், இவங்க ஊழல் அப்படிங்கும்போது உங்களை பற்றி வரும்ல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வானதி சீனிவாசன் அதிமுக பற்றி ஒன்றும் பேச மாட்டாங்க. குறிப்பாக வேலுமணி அவர்களுக்கு வீட்டில் ரெய்டு வரும்போது முதல்ல கண்டித்தது இவங்க தான். இன்னொன்று, சிபி ராதாகிருஷ்ணனே சொன்னார், வேலுமணி பார்த்து வச்சுக்கோமா, ஏன்னா நீங்களாம் ஜெயிக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலை விசுவாசத்தை காட்டியிருக்காரு. என்ன ஒன்று, அதிமுக போன பிறகும் விசுவாசத்தை காட்டுறாங்க அப்படின்னு அண்ணாமலை தரப்பு புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வானதி சீனிவாசன் பேசின பேச்சை பிஜேபியை தாண்டி இன்றைக்கி லைம் லைட்டில் இருக்கணுங்கிறதுக்காக வானதி சீனிவாசன் பேச்சு அனைவரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. இனிமேல் தெரிஞ்சுட்டு பேசுங்க, தெரியாமல் பேசி தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. அண்ணாமலை பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இவங்களும் பேச போய் இது ஒரு காமெடி ஆகிடுச்சு. அது எதுவுமே சொல்லாத ஒன்றை சொல்கிறது அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கித் திவாரியா அவங்களெல்லாம் அரெஸ்டே பண்ணலையே, எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க, நீதிமன்றம் சொல்லிடுச்சே சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்மை பொறுத்தவரையில் ஒரு எம்எல்ஏவாக அவர்களை வாக்களித்த மக்களுக்காக தான் எவ்வளோ நேரம் பேசிக்கிறோம். தனிப்பட்ட வானதி சீனிவாசன் பேசியிருந்தால் நம்ம பேசவே மாட்டோம். அவங்க கட்சி விஷயம் என்னமோ போயிட்டு போகிறாங்க. இப்படி உச்சநீதிமன்றம் சொன்னாத ஒன்றை சொல்கிறதன் விளைவாக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பார்க்கக்கூடிய இந்த எளிய மக்கள் இருக்காங்கல்ல, ஏன்னா இவங்க பாரத் மாதாக்கின்னு சொல்கிறத நம்பிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சுப்பா அப்படின்னு ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்த முயல்கிறார்கள். மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.